காட்டில் வில்லும் அம்பும் வைத்துக்கொண்டு நிற்கிறார். அவர் வானத்தை பார்த்து கைகூட்டி சிவபெருமானை பிரார்த்திக்கிறார். சுற்றிலும் பச்சை மரங்கள், பறவைகளின் குரல், சூரிய ஒளி மரங்களில் விழுகிறது. கண்ணப்பன் வேட்டையாடி வந்த இறைச்சியையும் வாயில் வைத்த நீரையும் காட்டுக்குள் உள்ள சிவலிங்கத்திற்கு பக்தியுடன் வைக்கிறார். அவரது முகத்தில் உண்மையான பக்தி தெரிகிறது. சிவலிங்கம் இலைகள் மற்றும் பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சில புரோகிதர்கள் மரத்தின் பின்னால் நின்று கண்ணப்பனை பார்த்து அதிர்ச்சியடைந்து கொண்டுள்ளனர். அவர்கள் வெள்ளை வேஷ்டி மற்றும் பூநூல் அணிந்திருக்கிறார்கள். அவர்களது முகத்தில் கேள்வியுடன் கூடிய கோபம் தெரிகிறது. சிவலிங்கத்தின் ஒரு கண் திடீரென ரத்தம் வடிக்க ஆரம்பிக்கிறது. சிவலிங்கத்தில் சிவப்பு ஒளி வெளிவருகிறது. இதைக் கண்ட கண்ணப்பன் பதற்றத்துடன் அருகே ஓடுகிறான். கண்ணப்பன் ஒரு அம்பை எடுத்து தன் ஒரு கண்ணை நீக்கி சிவலிங்கத்தின் இரத்தக் கண்ணில் வைக்கிறார். அவர் துன்பத்தால் சிரமப்படுகிறார். ஆனால் அவர் முகத்தில் பூரண பக்தி தெரிவது போல இருக்கிறது. சிவபெருமான் கண்ணப்பனின் தலையை தொடுகிறார். கண்ணப்பனின் இரு கண்களும் மீண்டும் குணமாகின்றன. அவர் மகிழ்ச்சியுடன் கண்ணீரோடு சிரிக்கிறார். அந்த இடம் தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கிறது. புரோகிதர்கள் வியப்புடன் பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த கணத்தில் சிவபெருமான் திடீரென வெளிச்சத்துடன் தோன்றுகிறார். அவர் கண்ணப்பனை தடுத்து நிறுத்துகிறார். சிவபெருமான் ஜடைகளுடன் திரிசூலம் கொண்ட புனித ரூபத்தில் காட்சியளிக்கிறார்.